நீங்கள் திமுக கூட்டணியை உடைங்க, அதுக்காக வந்தது தான் இங்கே. இவர் உண்மையாகவே பாஜகவுக்கு எதிராக கொள்கை எதிரியாக விஜய் நினைத்தார் அப்படின்னா இந்த இவங்கள அழைச்சது சரி. அப்போ அதற்கேற்ற மாதிரி தானே ஆட்சி இருக்கணும். அந்த மாதிரி இல்லையே, ஒரு விஷயம் கூட இல்லையே. முழுக்க முழுக்க பிஜேபியுடைய அஜெண்டா என்னவோ அதுதான் தெரியுது. அதுதான் இந்த உயர்கல்வித்துறை மூலமாக அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையிலையும் தெரியுது. அதிமுகவுடைய கூட்டணி கட்சி பாஜக. அப்போ இதுல இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா, இது வந்து பாஜகவுடைய பி டீம் கிடையாது, A+ டீம். பி டீம் கூட அடுத்த ரேஞ்சு போயிடும். இது கிட்டத்தட்ட ஈக்குவலாக சொல்லக்கூடியதுக்கு A+ தான் விஜய் கூட்டணி. இவங்க அரசுடைய செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் முதலமைச்சர் வந்து தலைவர் ஆகக்கூடிய தகுதி உள்ளது, அது இதெல்லாம் பேசுவாங்க. அதை காங்கிரஸ்காரங்க பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இதையே எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த பொய்யான ரீல்ஸு தமிழ்நாட்டில் எடுபட்ட மாதிரி இப்போ ஹிந்தியில் ரீல்ஸ் விட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, அது எடுபட்டுருங்கிற அளவுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது பேர் தேசிய வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி கூட அங்கே வைக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா அப்படி மாற்றுவாங்க சார், தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு மாற்றுவாங்க. இந்திய ஜனநாயகத்தில் எல்லாமே அது இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியோட பெயர் 7 முறை மாறி இருக்கு. சாய்குமார் தலைமை செயலாளர் மூலமாக வந்த விஷயம். ஏன்னா இவங்க வந்து இந்த சுற்றறிக்கை விடுவதற்கு முன்பாக தான் பாஜக மத்திய அரசு பிரதமர் மோடி வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த அடிக்கடி சொல்வார்களா அர்பன் நக்சல், அந்த மாதிரியான இன்னொரு வார்த்தையாக அறிவார்ந்த நக்சல். ஆமா, உண்மையாகவே தனுஷ் வந்து மற்ற பல நடிகர்களை விட வேறுபட்ட ஒரு மனிதராக தான் இருக்கிறாரு. இப்போ சமீபமாக அந்த கொடிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதெல்லாம் பார்க்குறப்ப இவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜய் விசஸ் தனுஷ் அப்படின்ட்டு களம் மாறுமா? அதை வந்து நான் மாறலாம். இப்போ பிஜேபி அதை விரும்பக்கூடும். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் TV சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீப நாட்களாகவே தாவேக்காவினுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ சமீப நாட்களுக்கு முன்பாக குஜிலியம்பாறையில் வந்து வட்டாட்சியர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. அதாவது இடதுசாரிகளுடைய நடவடிக்கைகளை கவனிங்க, CJP மற்றும் இடதுசாரிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்க. அது வட்டாட்சியனுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இதற்கு பின்னாடி தலைமை செயலாளர் சாய்குமார் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு CPM கட்சியினுடைய மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. ஆனா இதற்கு நடவடிக்கை எடுக்காம உடனடியாக தலைமை செயலாளருடைய பதவியை நீட்டிப்பு செய்யறாங்க அடுத்த வருடம் வரை. இப்போ எங்களுடைய ஆதரவு தேவையா இல்ல அதிகாரிகளுடைய ஆதரவு தேவையா அப்படின்னு ஒரு பக்கம் இடதுசாரிகள் கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்டமன்றத்துக்குள்ளவும் சரி சட்டமன்ற வெளியிலையும் சரி அமைச்சர்களா இருக்கட்டும் இல்ல தாவேகா நிர்வாகிகள் அடுத்த பிரதமர் விஜய் தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. முதல் கட்டமாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வைக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் போகணும், சட்டமன்றத்துல நம்ம பேசுற மாதிரி நாடாளுமன்றத்துல நம்ம குரல் ஒலிக்கணும் அப்படின்னு அவர் தான் தொடங்குறாரு. அப்புறம் அமைச்சர் செங்கோட்டையன், அமைச்சர் மற்ற நிர்மல்குமார் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கும் இடதுசாரிகளுக்கும் நெருக்கடியை கொடுத்து என்ன செட் பண்ண பாக்குறாங்க தாவேகா? உங்க பார்வை என்ன? அதாவது ஆரம்பத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. முதல்ல இடதுசாரி கட்சிகள் எடுத்துக்குவோம். அதாவது இடதுசாரிகளுக்கான ஒரு கருத்து வேறுபாடு, இடதுசாரிகளுக்கும் தாவேகாவுக்குமான கருத்து வேறுபாடு இதிலேயே ஆரம்பிச்சிருது. அதுக்கு அடுத்தது தான் இந்த விஷயம் வருது. எப்படின்னா இந்த குஜிலியம்பாறைங்கிற பகுதியில் அவர் வந்து வட்டாட்சியரே ஒரு முடிவு பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி இடதுசாரிகளை வந்து கணக்கெடுங்க அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம். ஒரு சுதந்திர நாடு, ஒரு ஜனநாயக நாட்டில் இப்போ வெள்ளையர்கள் ஆட்சியில் வந்து பரம்பரையினர் சொல்லிட்டு அவங்கள கணக்கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதை எதிர்த்து கடுமையான போராட்டம் நடந்தது. மிகப்பெரிய வரலாறு. இப்போ அந்த அளவுக்கு ஒரு குற்றப்பரம்பரையினராக இவங்களை கருதி இதுக்கான ஒரு நடவடிக்கைன்னு எடுக்கிறது இந்த அரசோடைய நடவடிக்கை தான். வட்டாட்சியர் வந்து வானத்திலேருந்து குதிக்கல, அவர் தமிழக அரசுடைய ஒரு அதிகாரி. அதான் சரி. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த வட்டாட்சியர் தூக்கி சென்னையில் இன்னும் தலைமையகத்தில் போடுறாங்க. பதவியிட மாற்றம் தான் பண்றாங்க. ஆமாம். அதுவும் இல்லாமல் இது பணியிட மாற்றமா இல்லை பதவி உயர்வா அப்படிங்கிற கேள்வி வருது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா தான் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் இல்லை, மாணவர்களுக்கு சுற்றறிக்கை, இடதுசாரி மாணவர்களை வந்து கண்காணிங்க, அவங்கள காவல்துறையை வச்சு அவங்கள வந்து நோட்டம் பாருங்க அப்படிங்கிறது இதுவும் வந்து மிகப்பெரிய தவறு. இதில் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொல்கிறாரு, இது வந்து பள்ளி கல்வித்துறை இணை செயலாளர் பண்ணிட்டாரு, அவர்கிட்ட பேசுகிறோம், போனோம் வந்தோம். அது ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா சாய்குமார்
தலைமை செயலாளர் மூலமாக வந்த விஷயம். ஏன்னா இவங்க வந்து இந்த சுற்றறிக்கை விடுவதற்கு முன்பாக தான் பாஜக மத்திய அரசு பிரதமர் மோடி வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த அடிக்கடி சொல்வார்களா அர்பன் நக்சல், அந்த மாதிரியான இன்னொரு வார்த்தையாக அறிவார்ந்த நக்சல். ஆமா இருக்காங்க, அவங்கள கணின இது பேசுறாரு. சுதந்திர தின உரையில பேசின விஷயம். அப்ப அதோடைய ஒரு பகுதியாக இங்க தலைமை செயலாளருக்கும் பல மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இவருக்கும் வந்திருக்குது. இவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பி, உயர்கல்வித்துறைக்கு அனுப்பி அது வந்திருக்கு. அப்ப சாய்குமார் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல, அதை தான் கேட்கிறாரு சண்முகம். ஆனா இவங்க செய்யறது என்னன்னா, அவருக்கு பணி நீடிப்பு, அந்த வட்டாட்சியருக்கு பதவி உயர்வு, இவருக்கு பணி நீடிப்பு. ஏன்னா தலைமைச் செயலாளரை விட உயர்ந்த பதவி எதுவும் இல்லையே, இருந்தால் அதை கொடுத்துருப்பாங்க. ஆக இவங்களுடைய ஆட்சிங்கிறது பெருசாக சொல்லுவாங்க வந்து அவங்க அதிமுக ஆதரவு கேட்கல, எம்எல்ஏக்களை மட்டும்தான் திருடினாங்களே ஒழிய, அது ஒரு பெருமை. அதிமுக ஆதரவே கேட்கல. அதே மாதிரி பாஜக ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அங்கே போகலை, பாமக போகல அந்த கூட்டணியில், இங்கே இடதுசாரிகள்கிட்ட வந்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இவங்களுடைய விஷயமே வந்து என்னென்னா, பின்னணியில் பாஜக இயக்குது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. எப்படின்னா, நீங்கள் திமுக கூட்டணியை உடைங்க, அதுக்காக வந்தது தான் இங்கே. இவர் உண்மையாகவே பாஜகவுக்கு எதிராக, கொள்கை எதிரியாக விஜய் நினைத்தார் அப்படின்னா, இந்த இவங்கள அழைச்சது சரி. அப்போ அதற்கேற்ற மாதிரி தானே ஆட்சி இருக்கணும். அந்த மாதிரி இல்லையே, ஒரு விஷயம் கூட இல்லையே. முழுக்க முழுக்க பிஜேபியுடைய அஜெண்டா என்னவோ அதுதான் தெரியுது. அதுதான் இந்த உயர்கல்வித்துறை மூலமாக அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையிலையும் தெரியுது. சிபிஎம்முக்கு தாவேக்கு கொடுத்த நெருக்கடி இது ஒன்று. அப்புறம் காங்கிரஸுக்கு பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரியே திடீர்னு ஒரு பூகம்பத்தை கிளப்புறாங்க. பொய்யா ரீல்ஸ் வழக்கம் போல் விட்டுட்டு எங்கள் பிரதமர் வேட்பாளராக விஜய் வருவார் அப்படின்னு. அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் எழுச்ச வேணாம், இந்தியாவே அழியட்டும், என்ன இப்போ வரட்டும் பிரதமர், அது வேற. ஆனால் காங்கிரஸ்காரங்களுக்கு அதில் வருத்தம் இருக்கும்ல. இப்போ நம்ம ராகுல் காந்தியை முன்னிறுத்தி நம்ம போயிட்டு இருக்கிறோம், இதில் வந்து இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதில் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸும் ஜெயலலிதாவும் கூட்டணியில் இருக்கிறப்ப கூட அவங்க கட்சிக்காரங்க வந்து இந்தியாவுக்கே எங்கள் முதலமைச்சர் வந்து தலைவராகக்கூடிய தகுதி உள்ளது, அது இதெல்லாம் பேசுவாங்க. அதை காங்கிரஸ்காரங்க பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இதை ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த பொய்யான ரீல்ஸ் தமிழ்நாட்டில் எடுபட்ட மாதிரி இப்போ ஹிந்தியில் ரீல்ஸ் விட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, அது எடுபட்டுருங்கிற அளவுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். அது ஒரு விஷயமா இருக்குது காங்கிரஸை பொறுத்தளவில். அதனால தான் பார்த்தா மாணிக் தாகூர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து இன்னும் ரசிக மனப்பான்மையிலே இருக்கிறாங்க, இவங்களுக்கு வெளி உலகம் தெரியல அப்படின்னு. இன்னொன்று சொல்கிறாரு, அவங்களுக்கு தான் எம்பியே இல்லையே, அப்புறம் எப்படி இந்தியா கூட்டணிக்கு கூப்பிட முடியும்? அதாவது காங்கிரஸுக்கு ஒரு எம்பி கொடுத்தது தாவேக்க. கிட்டத்தட்ட 34-35 எம்எல்ஏக்கள் இருந்து பெற வேண்டிய ஒரு எம்பி பதவியை, ராஜ்யசபா எம்பி பதவியை இவங்க வெறும் 5 எம்எல்ஏ வச்சுட்டு வாங்கியிருக்கிறாங்க தாவேக்க ஆதரவு மூலமாக. ஆனால் அதே தாவேக்காவை குற்றம் சுமத்தக்கூடிய நிலைமையில இருக்குது. ஸோ அது 2வது கூட்டணி கட்சி கூட பிரச்சனை. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் இப்போ தமிழர் எழுச்சி மாநாடு நடத்தினாங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்தபோது அவங்க நடத்தின மாநாட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கூப்பிட்டு அவரு போனார். இதுக்கு கூப்பிட்டு மன்னியரசு மூலமாக அழைப்பு விடுத்தும் போகலை, அமைச்சர்கள் போகலை, ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கலை. இதற்கு அப்புறமும் அந்த கூட்டத்தில் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இணைந்து செயல்படுவோம், கூட்டணி தான் நாங்கள், தமிழ் தேசிய கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறாரு. பதிலுக்கு விஜய் ஒரு நன்றி சொல்லலை, அமைச்சர்கள் நன்றி சொல்லலை. ஆனால் குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட ஃபேமஸாக இருக்கிறது என்ன தேவைக்கல, அந்த ஐடி விங்கு தான். அவங்கள யாராவது ஒருத்தர் நன்றி சொல்லியிருக்கலாம். ஸோ அதுவும் இல்லை. இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சியாகவே அவங்கள்ட்ட முரண்பட்டு நிற்பது தேவைக்க. இப்போ இவங்களுடைய ஒரு நோக்கம் என்னவா இருக்குன்னா, நம்ம தேவைக்கான்னு தமிழ்நாட்டில் சுருக்கிடக்கூடாது, நம்ம வந்து தேசியன்னு பேரை மாற்றிக்கலாம், தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக தேசிய வெற்றி கழகம். ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் கூட ஒரு முரண்பாடு இருந்தாலும் விசிகா உடனடியாக நாங்கள் இனிமே வரும் நாட்களில் தாவேக்காவுடன் தான் கூட்டணி அமைக்க போகிறோம், ஒன்றாகவே பயணிப்போம் அப்படின்னு இப்போ வந்து அந்த அறிவிப்பு கொடுப்பதற்கான காரணம் என்ன? இப்போ இவங்களுடைய வேறு வழி இல்லை. விசிகாவை பொறுத்தளவில் மிக இக்கட்டான ஒரு சூழலில் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் அப்படின்னு அவர் நினைக்கல, யார் திருமாவளவன் நினைக்கல. எதிர்பாராத விதமாக தாவேக்க ஆட்சி அமைச்சிட்டு. இப்போ இந்த இதில் இவங்க 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் அமைச்சர் பதவி, கட்சியினருடைய நெருக்கடி. ஆக்சுவலாக அது வந்து திருமாவளவனுக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிபிஎம் உடனடியாக அறிவிச்சிட்டாங்க, 2 பேர் 2 தடவை கூட்டம் நடத்தினாங்க, நாங்கள் வந்து தாவேக்க அரசு வெளியிலிருந்து ஆதரிக்கிறோன்னு. இவர் தான் காலையில் நாங்கள் சொல்கிறோம், மதியானம் சொல்கிறோம், இரவு சொல்கிறோம், மாற்றி சொல்லி குழம்பி அது போக வேணான்னு நினச்சார். ஆனால் கட்சியில் இருக்கிறவங்க நிர்பந்தத்தினால சரின்னு கூட்டணியில் ஒருத்தரை வன்னியரசுவை அமைச்சர் ஆக்கியாச்சு.
அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் கூட என்ன சொன்னார், திமுக கூட கூட்டணின்னாரு. இவ்வளவு குழப்பம். அப்போ இப்போ தான் அவர் வந்து ஒரு தெளிவுக்கு கொஞ்சம் ஓரளவு வந்திருக்கிறாரு. இன்னும் முழு தெளிவு வரலை. ஏன்னா நாளைக்கு அவர் என்ன அறிக்கை விடுவார் அப்படிங்கிறது தெரியாது, அவருக்கே கூட தெரியாது. நாளைக்கான சூழல் என்ன ஆகும், அப்போ நம்ம என்ன மாதிரி பேச போகிறோங்கிறது அவரை கேட்டிங்கன்னா அவருக்கே தெரியாது. பாவம் அந்த நிலைமையில் இருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல தானே சார் தாவேக்காவும் இருக்கு. அவங்களும் வந்து நாங்கள் வந்து ஒரு முற்போக்கு கூட்டணி அப்படின்னு ஒரு முகமூடிக்காக இங்கே இடதுசாரிகள் விசிகாவை வந்து அணுகுனாலுமே இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பாஜக தான் பின்னாடியில இருந்து இயக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரதானே செய்யும் கூட்டணி கட்சிகளுக்கும். ஆமாம், இதை நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு பிடிக்காத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து அடுத்த கட்சியிலேருந்து ஒரே ஒரு எம்எல்ஏவை தூக்குனாலே அப்பயே பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா ஒரு மாநில கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், அதை வச்சே இவங்க திமுக கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க. எங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் வந்து ஹைஜாக் பண்ண பார்த்தீங்கன்ட்டு. அப்போ மத்திய அரசுக்கிட்ட என்னென்ன இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, புலனாய்வுத்துறை இருக்குது, சிபிஐ அவங்கள்ட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் போடலாம். ஈடி இருக்குது. அப்போ இவங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏவை தூக்குதுன்னா அந்த முதல் இதிலே இவங்க வந்து ஒரு கண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளவு பணம் கைமாறிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டிருப்பாங்க. இவங்க அடுத்தடுத்த எம்எல்ஏவை வந்து தூக்க கவனிக்கவே இல்லை, அதை பொருட்படுத்தவே இல்லை. இத்தனைக்கும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சி பாஜக. அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா, இது வந்து பாஜகவுடைய பி டீம் கிடையாது, A+ டீம். பி டீம் கூட அடுத்த ரேஞ்சு போயிடும். இது கிட்டத்தட்ட ஈக்குவலாக சொல்லக்கூடியதுக்கு A+ தான் விஜய் கூட்டணி. இவங்க அரசுடைய செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் இப்போ கடந்த ஆட்சி காலத்துலேயும் நமக்கு நிறையா விமர்சனங்கள் உண்டு. அதை தாண்டி சில விஷயங்கள் அவங்க வந்து பாஜகவுடைய அஜெண்டாவை ஏற்றுக்கல. உதாரணமாக ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பேர் மாற்றினதையும் சரி, மாநில அரசுக்கு வந்து ஒரு நிதி சுமையை கூட்டுற மாதிரி அவங்களுடைய திட்டத்தையும் சரி ஏற்றுக்கல. இவர் கையெழுத்து போட்டார். இப்படி நிறைய வரிசையாக சொல்லலாம். இந்த இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சகம் மூலமாக இந்த போயிருக்கக்கூடிய சுற்றறிக்கை, இப்படி தொடர்ந்து சொல்லலாம். அதனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிஜேபி தான். தொகுதி மறுவரையை கூட எடுத்துக்கலாம். இங்க அமித்ஷா தமிழகத்துக்கு வருகை தந்த போது அங்க வந்து மாற்றி தன்னோட நிலைப்பாட்டை சொன்னதா கூட எடுத்து. ஆமா, இப்ப ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கிறாங்க சட்டமன்றத்தில், தொகுதி மறுவரைங்கிறதே கூடாது, இதே சுதந்திரம். ஆனால் அங்கே போனோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒன்று. அடுத்தது அதே மேடையில் அமித்ஷா சொல்கிறாரு, நதிநீர் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும். விஜயை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா இவரே சொன்னார், நாங்கள் வந்து போய் நான் பேச்சுவார்த்தைக்கு முயன்றேன், எனக்கு அசிங்கம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அது தமிழ்நாட்டுக்காக தாங்கிக்கிறேன். அதுவே தப்பு. என்னென்னா, நீ ஒரு நடிகனாக இருந்து அசிங்கப்படாமல் இருந்தது உன் பிரச்சனை. அது எனக்கும் சேர்த்து முதல்வராக இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் தேவையில்லாத ஒரு விஷயம் அது. இப்போ புதுசாக போய் பேச்சுவார்த்தைனா அது பரவாயில்ல. பல ஆண்டு காலம் பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் வழக்கு நடத்தி எதுக்குமே அவங்க ஒத்து வரலை, இன்னை வரைக்கும் ஒத்து வரல அப்படிங்கிற சூழலில் தான் நம்ம நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பேச்சுவார்த்தை? விஜய்க்கு வந்து அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல. அதான் சிக்கலான ஒரு பிரச்சனை. தவிர காவிரி பிரச்சனையை பற்றி முழுமையாக தெரியல, அவருக்கும் தெரியல, புஷி ஆனந்துக்கும் தெரியல. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமரர்கள் பல பேர் என்ன சொல்கிறான்னா, என்ன இருந்தாலும் காவிரி வந்து கர்நாடகாவில் தானங்க உற்பத்தி ஆகுது, அவனுக்கு இங்கே தண்ணி இல்லாமல் என்னங்க செய்வான் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா காவிரி உருவாகிறது வந்து கர்நாடகா கிடையாது, குடகு. அந்த குடகு வந்து தனி நாடாக இருந்தது, அப்புறம் தனி மாநிலமாக இருந்தது. 1952 வரைக்கும் தனி மாநிலம் அது. இப்போது வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கை அதுவா தானே சார், தனி மாநிலமா. ஆமா, இன்னைய வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்று தனி மாநிலம் இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு தனி சுயாட்சி பகுதி மாதிரி. உதாரணமாக சுயாட்சினா பிரிஞ்சு போறதில்லை, அதற்கு அடுத்தபடியானது. உதாரணமாக இப்போ டார்ஜிலிங்கில் இருக்குல்ல, மேற்கு வங்கத்தில், அது ஒரு தனி பகுதியாக இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்குறாங்க. நாங்களாம் போய் பேட்டி எடுத்திருக்கேன், அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அதெல்லாம் பேட்டி எடுத்திருக்கேன். அந்த தலைவர்கள் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரணுங்கிறது தாங்க எங்களுடைய இது. குடகுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருப்பாங்க. வந்து தண்ணீருங்கிறது யாருக்கும் வந்து சொந்தமானது இல்லை, அது எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்ட்டு சட்டமாக தான் சொல்லுது. இப்போ நம்ம சொல்லலாம் வந்து அப்படிலாம் இல்லை, குடகு என்ன இருந்தாலும் கர்நாடகாவில் தானே இருக்குது, அதான சட்டம்னு. அப்படி பார்த்தோம்னா சட்டமாக தானே சொல்லுது. அதுக்கு என்ன உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, அணைகள் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனால் இந்த ஓடுகிற தண்ணீர் வந்து எந்த மாநிலத்துக்கும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொது அப்படின்னு. உலகம் முழுக்கமே அதுதான். அது வந்து புஷி ஆனந்துக்கும் தெரியல, பாமரத்தனமாக இருக்கிறாரு, விஜய்க்கும் தெரியல, பாமரத்தனமாக இருக்கிறாரு. அதனால தான் பார்த்தா ஐயோ பாவம் அங்கேயே தண்ணி இல்லை. அங்கே அவனுக்கு வந்து உதாரணமாக ஒரு 10 டிஎம்சி தேவைன்னு வைங்களேன், அந்த 10 டிஎம்சி வந்ததுக்கு அப்புறம் மிச்சத்தை இங்கே கொடுக்கறது கிடையாது, அது வந்து பிச்சை. இது வந்து பங்கீடு.
அதுவே புரியல அவருக்கு. சரி. புரியாம தான் அமித்ஷா எதுக்கு வந்து வாயை மூடிட்டு வர்றாரு. உடனே அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அதை செய்யலை. எதுக்கு நான் அதை சொல்ல வந்தேன்னா, அப்போ பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுவும் ஒரு விஷயம் ஆகிடுது. சரி. அப்படின்னு அதனால் இவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய ஆளை செயல்படக்கூடியது தான். பாஜக என்ன சொல்லுது, நீ வந்து இங்கே அதிமுகலேருந்து கூட்டணி எடப்பாடிகிட்ட பேச வேணாம், ஆட்களை இழுத்துக்க, இங்கே அந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளை இழுத்துக்க. ஏன்னா இங்கேருந்து நீ வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசி ஒரு ஆதரவு தரன்னு ஒரு வேலையை சொல்லியிருந்தா அவங்க வரமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி ஹைஜாக் பண்ணிடு, கட்சிகளாக ஹைஜாக் பண்ணிடு, இங்கேருந்து ஆட்கள் தனிநபரை ஹைஜாக் பண்ணிடு அப்படின்னு இதுதான் நடந்திருக்கு. இது எப்படி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இல்லை விடுதலை சிறுத்தைகளை பற்றி நம்ம எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவில் சரி ரைட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இவங்களை அனுசரித்து காலத்தை ஓட்டிடுவோங்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ சிபிஐ சிபிஎம் மேலே தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அது குறைஞ்சபட்ச கொள்கை திட்டங்களில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மத்திய அரசிலேயே அமைச்சர் பதவி வரக்கூடிய ஒரு சூழலை மறுத்த கட்சி, அவங்க வந்து எப்படி இதை உணராமல் இருந்தாங்கன்ட்டு. இந்த கூட்டணி கட்சியில் இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கணும். என்னன்னா மதிமுக பாவம் எம்எல்ஏ 2 பேரும் அங்கேயே தங்கிட்டாங்க திமுகவில். இப்போ வந்த மதிமுகவுக்கும் பெரிய மரியாதை இல்லை. இப்போ நாஞ்சில் சம்பத்து அவர் தேவைக்கக்கூடிய பரப்பு செயலாளர். இது கொள்கை பரப்பு இல்லை, பரப்பு செயலாளர். கொள்கை என்ன இருக்குது அவங்களுக்கு, பரப்பு செயலாளர்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் அந்த திட்டுறாரு அவ்வளோ கேவலமாக. ஆனால் அவருக்கும் வைகோவுக்கும் ஏற்கனவே வாய்க்கா வர ஒரு தகராறு இருக்குது, ஏதோ திட்டுறாருன்னு விட்டுருவான். இப்போ செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை, அதிமுகங்கிறது மதிமுக மாதிரி தெரிஞ்சு போயிருங்கிறாரு. பதிலுக்கு வந்து வைகோவோ இல்லை துரை வைகோவோ பேசலை, அவருடைய பொருளாளர் செந்திலதிபன் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னது ஒரு திருமாவளவன் சொன்ன வார்த்தை இருக்கு, தோழமை சுட்டுதல். வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா விடுவாங்களா, அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி வைகோவுடைய புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் நடந்தப்ப விஜயை கூப்பிட்டு அவர் போகலை. இப்படி அவங்க எந்த கூட்டணி கட்சியும் இதில் இது முழுக்க பிஜேபி அஜெண்டா தான். எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட வேண்டியது தான். இப்போ அந்த நோக்கத்தில் போகிறாரு ஒன்று. அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ கேரளாலையும் கால் பதிக்கிறதுக்கான ஒரு முயற்சி போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் தமிழ் சினிமாவில் கூட அவர் வில்லனாக நடிச்சிருக்கிறார். பாஷா படத்துலையும் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு தேவன் அவர்கள். அவர் வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து பாஜகவில் இருந்தார், அதற்கு முன்பாக ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்தார், அதை கலைச்சிட்டு தான் பாஜகவில் இணைஞ்சிருந்தார். இப்போது அதிலிருந்து வெளியேறி தாவேக்காவில் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு. தாவேக்கா நிர்வாகிகள் என்னை அணுகி பேசினாங்க, ஆனால் விஜயை நான் இன்னும் வந்து நேரடியாக வந்து பார்க்கல, செப்டம்பர் மாதம் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்போ கேரள மாநிலத்தினுடைய தாவேக்காவின் தலைவராக அவரை நியமிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பின்னணி என்ன? இப்போ அவரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே கேரளாவில் வந்து பிஜேபி சரியில்லை, காங்கிரஸ் சரியில்லை, கம்யூனிஸ்ட் சரியில்லை, அந்த 3 தாங்க பெருசாக இருக்குது. அப்போ தேவகாவை பற்றியும் பாராட்டி பேசுகிறாருங்கிறப்ப நிச்சயமாக இந்த சந்திப்பு நடக்கும். அங்கே வந்து பேரை மாற்றி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது பேர தேசிய வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி கூட அங்கே வைக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா அப்படி மாற்றுவாங்க சார், தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு. இந்திய ஜனநாயகத்தில் எல்லாமே அது இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியோட பெயர் 7 முறை மாறி இருக்கு. ஆரம்பத்தில் இருந்த பேர் இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் காங்கிரஸ் ஐ, அப்புறம் காங்கிரஸ் ஓ, இப்படி பல விதங்கள் மாறி இருக்கு. அது உலகத்திலே மிகப்பெரிய காமெடினா அது இந்திய ஜனநாயகம் தான். நமக்கு வந்து அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தாலும் தெரியும், அவ்வளவு சிரிப்பு வரும். எவ்வளவு சோகத்தில் நீங்கள் அந்த வரலாறை படித்தாலும் சிரிப்பு வந்துடும், இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ட்டு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததை எங்கேயாவது வந்து நம்மள வந்து நெருக்கடி கொடுக்க போறாங்களோ சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தின மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி அது மாதிரி பல கட்சியும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் அப்படி பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு கணிப்பு, தமிழ்நாட்டில் அதிகபட்சம் ஒரு 10% விஜய்க்கு வாக்கு வந்திருக்கலாம். மீதி 25% இவிஎம் மிஷின் பண்ண கோளாறாக தான் இருக்கும். ஒன்று, அந்த மாதிரியான ஒரு கோளாறை அமித்ஷா கேரளாவில் செய்து தருவாராங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது, இங்கே 10% அடிப்படை ஆதரவு இருந்துச்சு இல்லை, ஒரு கவர்ச்சி, அந்த கவர்ச்சி கேரளாவில் கிடைக்குமா அப்படிங்கிற. விஜய் அவர்களுக்கு அங்க ரசிகர் மன்றம் நிறைய இருக்குல்ல சார், ரசிகைகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இங்கே ஓடாத படங்கள் கூட அங்க ஓடி இருக்கதா தகவல்லாம் வந்திருக்கு. ஆனால் இங்கே உள்ள வெற்றியை சந்தேகத்திற்குரிய ஒரு வெற்றி தான். என்னன்னா, இந்த தேர்தல் முடிந்து அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்த அந்த முடிவு நடந்துக்கிட்டு இருக்கிறப்பய தமிழ்நாடு முழுக்கல் இருந்து 40 தொகுதி தவேக வேட்பாளர்களை மட்டும்தான் விஜய் கூப்பிடுறாரு. அப்போ அவங்களுடைய அதிகபட்ச கனவே 40 பேர் தான் வந்திருக்கு.
இந்த 108ங்கிறது இல்லை. அது ஒரு விஷயம். அடுத்தது இதில் பல தொகுதிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொத்து கொத்தா ஓட்டு வந்து திமுகலேருந்து தாவேக்காவுக்கு, அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு. இது மாறிய விதத்தை பார்க்கும்போது இது வந்து வாக்கு எந்திரத்தில் நடந்த மோசடியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. உதாரணமாக இப்போ குளத்தூரில் கேஸ் போட்டிருக்கிறாரு ஸ்டாலின், திமுக தலைவர். இப்போ அவர் சொல்லக்கூடிய புகாரெல்லாம் பகீர் கலப்புது. இப்போ இது இங்கேருந்து மிஷினை கொண்டு போய் எங்கள் ரூமில் வச்சுருக்கிறாங்கன்னா அந்த ஒவ்வொரு மிஷின் மேலேயும் இந்த ரிசிப்ட் இருக்கணும். இது எந்த பூத்து, எத்தனையாவது பெட்டி அப்படிங்கிறது அந்த இவருடைய கையெழுத்தெல்லாம். 2 பெட்டியில் அந்த ஸ்லிப்பில் புது ஸ்லிப் வச்சுருக்கிறாங்க, எதுவுமே எழுதாமல். 2 மிஷின் கோளாறாக இருக்குது. இப்படிலாம் பார்க்கும்போது இது மட்டுமே அல்ல. இப்போ பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இவர் ஸ்டாலின் வழக்கு போட்டிருக்கிறாரு, இவர் தோத்தோன்னு அந்த வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னு. அப்படி அல்ல. அது இது ஸ்டாலினுக்கான வழக்கு இல்லை, ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கான வழக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நிறைய நடந்திருக்கு. உதாரணமாக 2019 இந்தியா முழுக்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க பல தொகுதிகளில் பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ அது மோசடி தானே? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு குத்து மதிப்பா ஒரு 10 தொகுதி அப்படி இருக்கும். 383 தொகுதிகளில் 383. ஆமாம், மொத்தம் 534 தொகுதிகளில் 383 தொகுதிகளில் அந்த இருந்தது. இது யார் சொன்னான்னா தேர்தல் ஆணையம் தான் சொன்னது. எப்படின்னா அதோடைய இணையதளத்தில் போட்ட விவரங்களில் தான் அது இருந்தது. இது வந்து நடந்த விஷயம், அது ஆதாரபூர்வமான விஷயம். இத்தனை ஓட்டு பதிவாச்சு, இத்தனை எண்ணணுங்கிறதுல அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு 383 தொகுதிகளில். இதை ஒரு அமைப்பு எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குது. இன்னை வரைக்கும் அந்த வழக்கு ஹியரிங்க்கு வரல. ஒன்று. இன்னொன்று, இதற்கான நடவடிக்கையாக அவங்க தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா எடுக்கிறாங்க, தன்னுடைய இணையதளத்தில் போட்டு அந்த விவரத்தை டெலீட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணலை. இது எப்படி நடந்துச்சு, அவங்க ஒரு ஆய்வு நடத்தணும்ல. கேஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ 383 தொகுதிகளில் வந்து ரிசல்ட்டு மாறி இருக்கு. அப்போ உண்மையிலேயே அந்த தேர்தலில் பாஜக தான் ஜெயிச்சிச்சா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஓகே. ஆனால் சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒருவேளை அதிமுகவோ இல்லை திமுகவோ ஆளும் கட்சியாக வந்துருச்சு அப்படின்னா இவிஎம் மிஷின் கோளாறு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதுல்ல. இப்போ தாவேக்கா ஆட்சி மாற்றம் வந்ததால தான் நம்ம இவங்க வந்து எப்படி வந்திருந்தாங்க, இப்போ இந்த கோளாறாக இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம். இந்த தேர்தல் முறைகேடுங்கிறது காலங்காலமாக நடக்குது. இதுக்கான வழக்குகளும் இருக்குது. 1999 சுப்பிரமணிய சுவாமி இதில் வழக்கு தொடுத்தார், 1999. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்நாத், காங்கிரஸ்கார், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸுடைய தலைவர், அவர் வந்து சந்தேகப்பட்டு அவர் பேசினார். எங்களுடைய ஆதரவாளர்கள், செல்வாக்கானவர்கள், அவங்களுக்கு வந்து சொந்த கிராமங்களில் ஊரில் ஒரு ஓட்டு கூட பதிவாகலை, சில இதில் பார்த்தா வெறும் 50 ஓட்டு பதிவாகிருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆத்தென்டிக்காக அவர் சொன்னது. அப்புறம் இந்த மிஷின் மோசடியை எதிர்த்து கேஸ் போட்ட ஒரு பாஜக தலைவர் வந்து எல்கே அத்வானி. ஓகே, இவ்வளவு இருக்குது. இது இன்னொரு இது என்னென்னா, இந்த தேர்தல் மிஷின் அப்படின்னாலே ஒரு காலத்தில் ஞாபகத்துக்கு வரக்கூடிய நாடு நெதர்லாந்து. ஏன்னா அங்கே தான் அதை பக்காவாக செட் பண்ணி ஐரோப்பா நாடு முழுக்க அவங்க வந்து அதை விற்றாங்க. அங்கேயே வந்து ஒருத்தர் கேஸ் போட்டு இதை ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபித்த உடனே அவங்க 2009 வாக்கு சீட்டுக்கு மாறிட்டாங்க. அதை தான் இன்னும் சொல்ல போனால் அந்த வாக்கியந்திர மிஷினுக்கு ஒரு தாய் தந்தை மாதிரி வைங்களேன் அந்த நாடு. அது இல்லை. அதே மாதிரி இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெர்மனியில் ஒருத்தர் கேஸ் போடுறாரு. நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி வாக்கேந்திர மிஷின் வச்சுருக்கீங்க, இதில் நான் வந்து ஒரு இது அமுக்குறேன்னா லைட் எரியுது, ஆனால் அதுக்கு தான் நான் போட்டதுக்கு தான் வாக்கு போதாங்கிறது எனக்கு தெரியலன்ட்டு. அந்த நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, இதை டெக்னிக்கலாக ஆராயவே வேணாம். ஒரு வாக்காளருக்கு சந்தேகம் வருதுன்னா இந்த முறை தேவை கிடையாது, எடுத்துட்டு வாக்கு சீட்டுன்ட்டாங்க. அங்கே வாக்கு சீட்டு தான். ஓகே. அதனால் இது வந்து உலகம் முழுக்கவே இது வந்து எந்திர மோசடி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம். இப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்திய வாக்காளர் முறை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமஸான திருட வந்து இந்த பூட்டு ரொம்ப நல்ல பூட்டுங்க அப்படின்னா அந்த பூட்டு மேலே நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா? கூடுதலாக ஏற்கனவே நம்ம சந்தேகத்தில் இருக்கிறோம். ஒரு திருடன் வந்து அதை சொன்னானே எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு இதுக்கு ஆய்வு நடத்தினப்ப 3/2 பங்கு பேர் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், சரி இது நல்ல ஐடியாவாக இருக்க அப்படின்னு. ஆனால் 2019 வந்து பிஜேபி ஜெயிச்சதில் சந்தேகம் இருக்குது. அதே தான் இதில் திறந்துருக்குமோ அப்படிங்கிற 2024 இடைத்தேர்தல், மாநில தேர்தலெல்லாம் வந்து தோப்பாங்க பிஜேபி. இதில் மட்டும் எப்படியாவது வந்துடுவாங்க.
ஒன்று பெரும்பான்மையாக இருக்கும், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாக்கு இயந்திர மிஷின் மூலமாக விஜய் வந்திருக்கலாம். இங்கே நேரடியாக பிஜேபி வந்துச்சுன்னா ஒரு கேள்வி வரும்ல, உங்களுக்கு தான் செல்வாக்கே இல்லை, எப்படியா வந்தான்னு. ஆனால் இங்கே தான் மீடியா சேர்ந்து ஒரு பூஸ்டப் பண்ணிடுச்சுல, அப்போ வந்தாலும் வந்திருக்கலாமோங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம். இங்கே ஏற்படுத்திட்டாங்க. அந்த ஒரு வாக்கு இயந்திர விஷயத்தை, அந்த மோசடியை விஜய்க்கு ஆதரவாக கேரளாவில் அமித்ஷா செய்வாராங்கிறது கேள்வி. ஓகே, அதுக்காக வரேன் நான். இந்த வாக்கெந்திர விஷயங்கிறது தான் மெயின் விஜய்க்கு. அடுத்தது சினிமா கவர்ச்சி கொஞ்சம். இந்த ரெண்டுமே வந்து அங்கே கம்மி தான். இது வந்து நம்ம இன்ஸ்டாரியில் பார்த்து நம்ம பேசுகிற முடியும். ஒன்றும் இல்லை, தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா 5000 பேர் 10,000 பேர் கூடிக்கு நின்று அப்படின்னு பார்க்குறப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு இவருக்கு பின்னாடி தானோன்னு நினச்சோம் எல்லாரும். சரி, தேர்தலுக்கு அப்புறம் டெய்லி பனையூர்லேருந்து வந்துட்டு போகிறாரு, எங்கே போச்சு அந்த கூட்டம்? ஆக இது வந்து ஓடி வந்து இது பண்ணது இல்லை, தேடி பிடிச்சி கொண்டு வந்த கூட்டம். ஆனால் அவர் கார் போகும்போதெல்லாம் அங்கங்கே சில கூட்டம் வந்து நின்றுட்டு தானே இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட கார் விட்டு இறங்கி போய் மக்களை போய் சந்திச்சாரு, அந்த காட்சிகள்லாம் பார்த்தோமே. ஆனால் அந்த எண்ணிக்கையை பாருங்க, ஒரு இடத்துக்கு வெளியில் வந்தாலே பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு 10,000 பேர் உடையாந்து அப்படியே ஆதரவு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்களே. அதுக்கப்புறம் அந்த இது இல்லையே. இப்போ அங்கங்கே வந்து கூட்டம் வருங்கிறது எல்லா தலைவர்களுக்குமே வரும். இப்போ இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு ஜிபி முத்து. இப்போ அவர் நம்ம டி நகருக்கு வந்தாருன்னா அங்கே ஒரு 100 பேர் கூடுவான். இன்ஸ்டாவில் பார்த்துக்கணும், நிறையா பேர் நல்லா பேசுவார் ஜாலியாக. அவர் நல்லா பேசுகிறாரா இல்லையான்னு பார்த்தா அது ஒரு தனியாக பேசணும், நம்ம அதை விட்டுருவோம். ஆனால் அவர் அடிஞ்சலி கூடுவான். இங்கே எல்லாருக்கும் தான் கூட்டம் கூடும். அதனால் இவர் வந்து இது வரைக்கும் ஒரு 10,000 கொள்ளை அடிச்சிருக்கிறாராம் அப்படின்னு ரோட்டில் போனால் அவனை பார்க்க கூட்டம் கூடும். இங்கே கூட்டம் கூடுறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றும் பெரியது இது கிடையாது. அப்படிங்கிறப்ப இது முழுக்க முழுக்க வந்து இந்த இவிஎம் மிஷினும் கொஞ்சம் அந்த சினிமா கவர்ச்சியும் இவர் வந்தார் விஜய். இது கேரளாவில் எடுபடுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. சார், இன்னொரு பக்கம் இப்போ விஜய் அவர்கள் வந்து தாவேக்கான்ற ஒரு கட்சி 2.5 வருடங்கள் ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. இது வந்து நடிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இப்போ தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தல் களத்தில் இறங்க போகிறார் அப்படின்னு செய்திகள் வருது. அதற்கான ஒரு தொடக்க புள்ளி என்னன்னா, சமீபத்தில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், அவருடைய தந்தை கஸ்தூரி ராஜா அவர்களிடம் நிருபர் கேள்வி கேட்குறாரு. ஒரு அரசியல் களம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தனுஷ் அவர்கள் இருக்கிறாரு, போயஸ் கார்டனில் இது குறித்து பேசியிருக்கிறார், போயஸ் கார்டனில் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய மகன் வந்து அரசியலுக்கு வரலாம், என்னுடைய பேரன் கூட அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதன் பிறகு அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடப்பட்டது. அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் வந்து ரத்த தானம் வந்து கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, ஆட்டோக்கள் கொடுக்குறாங்க, இது மாதிரி சில நல்லதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு செய்திகள் மூலமாக பார்க்கப்படுது. இப்போ இதுக்கான தொடக்கம் வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நிற்க போகிறார் அப்படின்னு செய்திகள் வெளியாகுது. இது பின்னணி என்ன? ஏன்னா ஒரு காலத்தில் கட்சி துவங்கணும் அப்படின்னா அதுக்கான அவங்க ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்திருப்பாங்க, இல்லை அதுலேருந்து மாறுபட்டிருப்பாங்க. இந்த கொள்கை மாறுபாடு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இல்லை மக்களுக்கான சில போராட்ட வடிவங்களோ இல்லை போராட்ட திட்டங்களோ அவங்கள்ட்ட இருக்கும், அதில் கருத்து மாறுபாடோ வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு பிரபலம் ஒன்று, அடுத்தது அவர் பிறந்த நாளுக்கு வந்து செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் சின்ன அளவில் இருந்தால் கூட இது போதுங்கிற ஒரு எண்ணம் இப்போ வந்துருச்சு. அது ஒரு காரணம் தனுஷ் வர்றதுக்கு. இன்னொரு விதம் பார்த்தா உண்மையாகவே தனுஷ் வந்து மற்ற பல நடிகர்களை விட வேறுபட்ட ஒரு மனிதராக தான் இருக்கிறார். என்னென்னா, அவர் படித்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 3 மாடி பில்டிங் வந்து கட்டி கொடுத்துருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் படுது. இல்லை இன்னொன்று என்னன்னா, 10 ரூபாய்க்கு செஞ்சுட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் தரக்கூடிய உலகத்தில், அதுவும் திரை உலகத்தில் இது ஒரு பெரிய விஷயமா அவர் காட்டிக்கல, மனப்பூர்வமாக செய்த ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதுமாதிரி அந்த திறப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு, அந்த ஆசிரியர்கள் தான் படித்தவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார், செஞ்சுருக்கிறாரு. இந்த மாதிரி இது ஓரளவு இப்போ வெளியில் வந்த விஷயம். இப்படி வெளியில் தெரியாமையே அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு இது இன்னொன்று என்னென்னா, அவருடைய படங்களில் பார்க்குறப்ப அரசியல் இருக்குது. அதாவது அது இயக்குனருடைய ஒரு ஐடியாவோ இல்லை இவருக்கு பிடிக்காத ஒரு அரசியலாக கூட அது இருக்கலாம். உதாரணமாக அசுரன் படத்துடைய அரசியல் இவர் எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாருன்னு தெரியாது. கர்ணன் அசுரன் படத்துடைய அரசியல் வேற, இவர் காட்டுற ஒரு முகம் வந்து வேற. ஏன்னா இவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து அயோத்திக்கு அந்த கோயில் கட்டணமாக போனது 2 நடிகர்கள் தான். ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று தனுஷ். அடுத்தது மோடிக்கு பிறந்த நாளுக்கு மேலே சாதாரணமாக ஒரு வார்த்தை போட்டு பண்ணோம், அப்படி இல்லாமல் ஓம் நம சிவாயன்னு போட்டு வாழ்த்து பண்ணார். அப்போ இவருடைய அந்த ஒரு இந்துத்துவ ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு அணுக்கமான ஒரு விஷயமாக இருக்கலாம்.
இப்போ சமீபத்தில் கூட வந்து ஆர்எஸ்எஸ் முக்கிய பிரமுகர் ஒருத்தர் வந்து தனுஷை சந்தித்தார் அப்படின்னு தகவல் வந்தது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நடிகர் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட அமைப்புலேருந்து இல்லை, பல்வேறுபட்டவர்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ விஜயை எடுத்துக்கிட்டாலே ஒரு புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வந்து பார்த்தார். அப்புறம் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் அவர் போய் பார்த்தார். இப்படி அது மாதிரி ரஜினியும் பல பேர் பார்த்துருந்தாங்க, வெவ்வேறு தரப்பில் பத்திரிகையாளர்கள் இப்படி போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து இது ஒரு துவக்கமாக இருக்குமோ ஆர்எஸ்எஸ் வந்தது, அதுக்கு அடுத்தது வெவ்வேறு ஆட்கள் சந்திப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் ராயன் படத்துக்கு வந்து தேசிய விருது வந்து அறிவிச்சது, அப்புறம் கேப்டன் மில்லருக்கு சிறப்பு நடிகர் அப்படின்னு இவருக்கு விருது அறிவிச்சது, இதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்குமா? இல்லை, அந்த இது பார்க்குறப்ப எனக்கு அதாவது பாஜக அப்படியான ஒரு விஷயத்தை செய்ய விரும்பியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி விருதுக்கு தகுதியான நடிகர் தான் தனுஷ், அதை நம்ம மறுக்க முடியாது. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட ராயன் படத்தை விட இன்னும் சிறந்த படம்லாம் அவர் இருக்குது, அப்படி வேணால் நம்ம சொல்லலாமே தவிர அவர் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு விருது கொடுத்தா அவங்க அணுக்கமாக ஆயிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, அதுவும் இவர் இருக்கு அப்படி எனக்கு தோணலை. வேறு பல விஷயங்கள் இருக்கலாம். எப்படின்னா தொகுதி அடிப்படையில் வந்து உறுப்பினர்களை சேருங்க, நிர்வாகிகளை நியமிங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே விஜய் எப்படி தான் பண்ணார். பொதுவாக என்ன செய்வாங்க, அதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க, அதுக்கான பணிகள் வந்து பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணாருன்னா மாவட்ட அளவில் தானே வந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து பரிசு, இவர் வந்து தொகுதி அடிப்படையில்னு வந்தார்ல. இப்போ அந்த மாதிரி தொகுதி அடிப்படையில் அப்படிங்கிற விஷயத்தை இவர் பின்பற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்தது ஏற்கனவே வந்து இவருடைய மன்றத்துக்கு கொடிகள்லாம் இருந்தால் கூட இப்போ சமீபமாக அந்த கொடிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் விசஸ் தனுஷ் அப்படின்ட்டு களம் மாறுமா? அதை வந்து நான் மாறலாம். இப்போ பிஜேபி அதை விரும்பக்கூடும். இப்போ என்னென்னா ஏற்கனவே வந்து விஜய் நம்ம கையில் இருந்தால் கூட ஒரு தனுஷை வந்து ஒரு இதாக உருவாக்கலாம் பெரிய அளவில். வந்து விஜயையும் கையாளுறது பாஜக தான், தனுஷும் கையாளுறது பாஜக தானா? ரெண்டு பேரையும் சண்டையிட வைக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்போ எப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒன்று விஜய் வந்து A+, பிஜேபி பி டீம் கிடையாது, பிஜேபி A+. ஆனால் தனுஷ் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, அவர் தனி கட்சி கூட்டணி. இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவும் பாஜகவும் கூட்டணி மாதிரி, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இவர். ஆக ரெண்டுமே வந்து பிஜேபியோடைய ஒரு பார்வை உள்ள ஒரு கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து விஜய் வெர்சஸ் தனுஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம உள்ளாட்சி தேர்தலே பார்க்கலாமா சார், இல்லை வந்து அதாவது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தான் பார்க்க முடியுமா? சட்டமன்ற தேர்தல் தான் இவங்களோட எய்மாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, அதில் பல்வேறு பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு ஒன்று. இப்போ அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் 2029 வர்றதுனால அதுக்குள்ளே வந்து ஒரு கட்சி கட்டமைப்பு இந்த மாதிரி விஷயங்களை தனுஷ் எந்த அளவுக்கு அதை பண்ணுவார் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் 2031 அவருடைய ஒரு குறிக்கோளாக இருக்கலாம். ஆனால் சிம்பு அவர்களும் தன்னுடைய நற்பணி மன்றத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு தன்னுடைய உறவினர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. அவரும் வந்து இந்த அரசியலுக்குள்ள நுழைவதற்கு ஆயத்தமாயிட்டாரா? வரலாம். ஆனால் சிம்புக்கு எந்த அளவுக்கான ஒரு மாசு இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ தனுஷ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு நடிகர் தாண்டின ஒரு பேர் இருக்குது. ஒரு சினிமா வட்டாரத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் ஹாலிவுட் வரைக்கும் பேர் இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு ப்ளஸ் அவருடைய நிரூபணம்னு. இப்போ தனுஷ் வந்து ஒரு ஏஜ்டாக ஆனால் கூட பார்த்தா இன்னும் ஒரு விடலை தனமான ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் இருக்குது. அதனால் அந்த இமேஜ் தான் முக்கியமாக இருக்குது மக்களை பொறுத்த அளவில் பார்த்தா. அதாவது இந்த நடிகருங்கிறத நம்பி வாக்களிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறதுக்குங்க அந்த அவங்க பக்கம் நான் போகலை. நடிகர்னு வாக்களித்தாங்கன்னா அதுலேயே வந்து யார் வந்து சீனியரு, யார் வந்து ஒரு பெரிய அளவில் முகம் காட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய்க்கு ஈக்குவலாக தனுஷுக்கு இருக்கிற வாய்ப்பு சிம்புவுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு எம்ஜிஆருக்கு போட்டியாக சிவாஜி அவர்கள் வந்தார், அரசியல் கட்சி தொடங்கி அவர் வந்தார். ஆனால் அவர் அவ்வளோ பிரகாசிக்கல. அது போல தான் இப்போ வந்து தமிழக அரசியல் சூழல் மாறப்போதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது வந்து என்னென்னா, சிவாஜியை பொறுத்தளவில் ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் வந்துட்டாங்க அரசியலுக்கு. ஆரம்பத்தில் சிவாஜி வந்து திமுக திராவிட ஆதரவாளர், அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ், சிவாஜி வந்து ஒரு தடவை யாருக்கும் தெரியாமல் திருப்பதி போகிறார். ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க தீவிர கடவுள் மறுப்பாளராக இருந்த ஒரு காலகட்டம், இப்போ இருக்கிற திமுக மாதிரி இல்லை. அப்போ உடனே திருப்பதி கணேசா திரும்பி போ அப்படின்னு திமுக காரங்கெல்லாம் முழக்கம் போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து காங்கிரஸுக்கு அவர் போகிறார். இது வந்து பழசு, இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இருந்தார். ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கான ஒரு பிரகாசிப்பதுங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு யாருமே இல்லை. இப்போ அடுத்தது விஜய் தான் வந்திருக்கிறார்.
சரி, பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.